ஞான சூரியன் உந்தன் உதயத்தால் மொட்டான நான் இதழை மீறிக்கின்றேன். ஞான முத்தை எடுக்கும் போது, ஞான முத்தை எடுக்கும் போது தூய்மையான அன்னம் ஆகிறேன். ஓம் சாந்தி. 16/4/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, உங்கள் இதயம் ஒரேயொரு தந்தையில் மாத்திரம் பற்று வைத்திருக்கின்றதா அல்லது கர்ம உறவு முறைகளில் பற்று வைத்துள்ளதா என உங்களுடைய ஸ்திதியை சோதித்து பாருங்கள். கேள்வி: உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துவதற்காக நீங்கள் எந்த 2 விடயங்களில் ஒரு நாளாந்த அட்டவணையை வைத்திருக்க வேண்டும்? பதில்: உங்கள் யோகம், உங்கள் நடத்தை பற்றிய ஒரு நாளாந்த அட்டவணையை வைத்திருங்கள். நீங்கள் அபச்சேவை ஏதாவது செய்தீர்களா என சோதித்து பாருங்கள். எப்பொழுதும் உங்களுடைய இதயத்தை கேளுங்கள். நான் தந்தையை எந்த அளவிற்கு நினைவு செய்கின்றேன்? நான் என்னுடைய நேரத்தை வெற்றிகரமாக பயன்படுத்துகின்றேனா? நான் மற்றவர்களை பார்க்கின்றேனா? எனது இதயம் எவரது பெயரிலோ அல்லது ரூபத்திலோ பற்று வைத்துள்ளதா? பாடல். உங்களுடைய முகத்தை உங்கள் இதய கண்ணாடியில் பாருங்கள். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. இந்த யஜ்ஞத்தின் தந்தையை அவதூறு செய்யும் வகையில் அவ்வாறான செயல்கள் எதையும் செய்யாதீர்கள். தந்தையினால் கொடுக்கப்பட்ட நீதியான புத்தியின் மூலம் நல்ல செயல்களை செய்யுங்கள். ஒருபொழுதும் எவருக்கும் துன்பம் விளைவிக்காதீர்கள். 2. ஒருவர் மற்றவரிடம் பயனற்ற செய்திகளை பற்றி கேட்காதீர்கள். உங்கள் மத்தியில் இந்த ஞான விடயங்களை மாத்திரமே பேசுங்கள். பொய் பேசுவதையும், அசுர குணங்களை கொண்டிருப்பதையும், குடும்பங்களை பிரிப்பதையும் விட்டுவிடுங்கள். உங்கள் வாயிலிருந்து இந்த ஞான இரத்தினங்கள் மாத்திரம் வெளிவர வேண்டும். தீய விடயங்களை செவிமடுக்கவோ அல்லது பேசவோ வேண்டாம். ஆசீர்வாதம். நீங்கள் உங்களின் எதிரிகளான 5 விகாரங்களையும் மாற்றி அவற்றை உங்களுடன் ஒத்துழைக்கச் செய்வதன் மூலம் மாயையை வென்றவராகவும் உலகை வென்றவராகவும் ஆகுவீர்களாக. வெற்றி பெறுகின்ற ஒருவர் நிச்சயமாக தனது எதிரியின் ரூபத்தை மாற்றுவார். எனவே நீங்கள் உங்களின் எதிரிகளான விகாரங்களை மாற்றி அவற்றின் ஒத்துழைக்கும் ரூபமாகவும் மாற்றுகின்றீர்கள். அதனால் அவை சதா உங்களை தொடர்ந்து வணங்கும். காமம் என்ற விகாரத்தை நல்லாசிகளாக மாற்றுங்கள். கோபத்தை ஆன்மீக போதையாக மாற்றுங்கள். பேராசையை சலனத்திற்கு அப்பாற்பட்டதாக ஆக்குங்கள். பற்றை அன்பாக மாற்றுங்கள். உங்களின் சரீரத்தின் அகங்காரத்தை சுயமரியாதையாக மாற்றுங்கள். அப்போது மாயையை வென்றவராகவும் உலகை வென்றவராகவும் ஆகுவீர்கள். ஸ்லோகம். எனது என்ற உணர்வானது நிஜ தங்கத்தில் கலக்கும் போது அதன் பெறுமதியை குறைக்கும் ஒரு கலப்படம் ஆகும். ஆகவே எனது என்ற உணர்வை முடியுங்கள். அவ்யக்த சமிக்ஞை. ஒன்றிணைந்த ரூபத்தின் விழிப்புணர்வால் சதா வெற்றி பெறுபவர் ஆகுங்கள். நீங்கள் எந்த ஒரு பணியிலும் அல்லது எந்த ஒரு சேவையிலும் தனியாக இருப்பதாக உணர்ந்தால் களைப்படைந்து விடுவீர்கள். அதன் பின்னர் 2 கைகளை கொண்டவர்களை உங்களின் சகபாடியாக்கி 1000 கரங்களை கொண்ட ஒரே ஒருவரை மறந்து விடுவீர்கள். 1000 கரங்களை கொண்ட ஒரே ஒருவர்
தனது வீட்டை விட்டு வந்து உங்களுக்கு அவரின் சகவாசத்தை கொடுக்க வந்திருக்கும் போது நீங்கள் ஏன் அவரை உங்களுடன் ஒன்றிணைத்து வைத்திருக்கின்றீர்கள் இல்லை? சதா உங்களின் புத்தியால் ஒன்றிணைந்தவராக இருங்கள். நீங்கள் தொடர்ந்து ஒத்துழைப்பை பெறுவீர்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா. நீ சொல்லும் மகா வாக்கியம் கேட்டுக்கொண்டே ஆவேன் ஒரு மகனாக. நீ தரும் வரதானத்திலே வாழ்வேன் என்றும் சுகமாக. அதிகாலையில் அம்ருத வேளையில் அன்போடுதானே தினம் நினைப்பேன். அதன் பின்புதான் அம்ருத மழையிலே மூழ்கி மூழ்கி தினம் திளைப்பேன். வேற